தோசைக்கு கேரட் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கிடணும். எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தக்காளி 3 போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விட்டு சட்னியில் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். சட்னி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.